நண்பர்களே, ஒரு சூடை வந்து பேக்கிங் பண்ணுறது வந்து ஈஸியான வேலை கிடையாது. அது வந்துட்டு இந்த மாதிரி சூடத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது காற்று போகாத மாதிரி வச்சுட்டு காற்றாடியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த வேக்காட்டில் இந்த சூடை வந்து அவ்வளோ வெக்கையானது. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தாபாளத்தை போட்டு தனித்தனி பேக்கெட்ஸு தனித்தனி, அதுவும் எந்தெந்த எம்ஆர்பி உள்ள கவர்ஸோ அந்த கவரில் நம்ம வந்து எடை போடணும். அதை வந்துட்டு இந்த மாதிரி மிஷின் வந்து தனித்தனியாக சீலிங் வைக்கணும். ஸோ சீலிங் வந்துட்டு இந்த மிஷினோட பெரிய தலைவலியை மைனஸ் பண்ணால் ஈஸியான வேலையே கிடையாது. அடிக்கடி இதோட ஒரு வயர் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப சிரமம் தான். 10 பாக்கெட்டுக்குன்னு சொல்லி ஒரு கம்பி கட் ஆகிட்டே இருக்குது. இவ்வளோ சிரமத்துலேயும் நம்ம வந்துட்டு நிறைய அந்த பூஜா ஜாமான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி இதை நம்ம தொழிலை நேசித்து ரொம்ப கம்மியான விலையில் வந்துட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்டாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறவங்க வந்து நீங்கள் வந்து குடிசை தொழில், நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவாக பேசுகிறீங்க. ஸோ நெகட்டிவ் வந்து எதுக்கு? ஸோ சூடத்தில் என்னங்க வந்துட்டு, சூடத்தில் வந்துட்டு எது ஃபஸ்ட்டு குவாலிட்டி? இந்த சூடத்தில் வந்துட்டு ஃபஸ்ட் குவாலிட்டினா செகண்ட் குவாலிட்டிங்க. சூடம் வந்து நல்லா தான் இருக்குது. சூடம் வந்து இறைவனுக்கு. இந்த சூடத்தில் வந்துட்டு ஒரு நபர் கூட நம்ம வந்துட்டு நெகட்டிவ் சொல்லவே முடியாது. ஸோ நல்ல நம்ம குவாலிட்டியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம். பூஜா ஜாமான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா நம்பருமே தேர்ட் குவாலிட்டி இருக்கா, நீங்கள் செகண்ட் குவாலிட்டி இருக்கா, 4 குவாலிட்டி இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. எதுக்கு சூடத்தில் கலப்படம் பண்ணுறீங்க? இறைவனுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளில் நீங்கள் எதுக்கு கலப்படம் பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்க? அப்படி அதில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து தேவையே கிடையாது. நம்மளுக்கு இதில் 5 ரூபா கிடைச்சாலும் நிறைவாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்துட்டு குடிசை தொழில்னு சொல்லிட்டு நான் கார்ப்பரேட் கம்பெனி தான் நான் வாங்குவேன். நீங்கள் வாங்குறத பற்றி பிரச்சனை கிடையாது. குடிசை தொழில் பண்ணக்கூடிய எங்களை மாதிரி விவசாயிகளுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் வந்து சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன லெவலில் பண்ணிட்டு தான் முடியும். சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் நிறையா ஃபோன் கால் பண்ணி நெகட்டிவாக பேசிக்கிட்டு நம்மளையும் வாழ விடாமல் அவங்களும் வாழாமல் இந்த மாதிரி ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப குறைவான விலையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம வெறும் அன்றாட வேலை கூலிக்கான லாபத்தை தான் நம்ம கேட்குறோம். அதீத லாபத்தில் நம்ம வந்துட்டு எந்த ஒரு பொருளையுமே நம்ம சேல்ஸ் பண்ணல. தீப எண்ணெயாக இருக்கட்டும், சூடமாக இருக்கட்டும், சாம்பிராணியாக இருக்கட்டும், நம்ம தாய்மார்கள் லேடிஸ்லாம் வேலை பார்க்குறாங்க. நாங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நம்மளும் வேலை பார்க்குறோம். தினமும் கிடைக்கக்கூட தினக்கூலிக்கூட லாபம் தான் இதில் கிடைக்கப்படுது. மற்றபடி இந்த பூஜா ப்ராடக்ட்னால பெரிய லெவலெலாம் ஒன்றும் பெரிய லாபங்கள் கிடையாது. சின்ன லெவலில் நம்ம